வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிக்குனூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு வழியாக மாட்டிட்டானுங்க 4 கோடியோட 3 பேர். அதில் ஒரு நயினார் நாகேந்திரனுடைய ஹோட்டல் மேனேஜரும் மாட்டிக்கிட்டார். ப்ளூ டைமண்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமாளிப்பு கேசன் அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்கார் கோயம்புத்தூர்ல. திமுக தான் உண்மையான திருடர்களாம். இந்த வருஷத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜோக். ஆமா, என்ன அப்படின்னா திமுக தான் உண்மையான திருடர்களாம். இந்த 10 வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? உண்மையான திருடர்கள் அப்படிங்கிற வகையில் இந்த ஒண்ணு போதுங்க. தேர்தல் பத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு விஷயம், 9,000 கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக பத்திரங்களை விட்டுறது. அப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்டதை யாராவது ஒரு கம்பெனிக்கார வந்தா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், அவனை உருட்டி மிரட்டி போடுன்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு டெண்டரை கொடுத்து 14,000 கோடியா எங்களுக்கு 10% போட்டு விடு, முடிஞ்சு போச்சு. 140 கோடி. மற்ற என்ன சமாச்சாரங்களை நம்ம பார்த்துக்கோ. இப்படியே திருட்டுத்தனமாக இந்தியாவை சுரண்டிய ஒரே கட்சி பாஜக. அது மக்கள் முன்னால் இன்னைக்கு காரி துப்பப்பட்டு விட்டது. உச்ச நீதிமன்றமே காரி துப்பிட்டாங்க. அவங்க முதல்ல ஸ்டாப் பண்றா அப்படின்ட்டாங்க தேர்தல் பத்திரத்தை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன மொழி முடிச்சான்? இல்லைங்க சார், எனக்கு அதெல்லாம் முடியாதுங்க. ஜூன் மாசம் வரைக்கும் டைம் கொடுங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள கொடுத்தா எப்படி வந்தது? அதுலயும் ஒரு வரிசை என்கிறது இல்லை. மற்றபடி தான் தோன்றித்தனமான சில பல விஷயங்கள். அப்புறம் திருப்பி ஒரு குட்டை அடிச்சோட வந்துச்சா எல்லா வரிசையும் எப்படி வந்தது? அமலாக்கத்துறையின் மூலமாகவும் மற்றபடி வருமான வரித்துறையின் மூலமாக எத்தனை பேர் உருட்டல் மிரட்டல் பண்ணி எப்படியெல்லாம் டெம்கி கொடுத்து தேர்தல் பத்திரத்தின் மூலமாக சம்பாதித்தது இந்த பாஜக. இந்த ஒரு 4 கோடி சிக்கிருச்சு நயினார் நாகேந்திரன் மூலமாக. எப்படியெல்லாம் ஒரு சமாளிப்பு கேசன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு கோவையில். திமுக ஒரு கார்பரேட் கட்சியா? ஏன் இவங்க மட்டும் கார்பரேட் கட்சி இல்லையா? திமுக கார்பரேட் கட்சியா வச்சுக்கோமே, ரைட்டு. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணக்கார கட்சி பாஜக தானே. அது புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தானே. தேர்தல் பத்திரத்தின் மூலமாக மிரட்டி 9,000 கோடி வாங்கின ஒரே கட்சி இந்தியாவிலே பாஜக தான். முதல்ல தான் ஏதோ ஒரு வகையில காங்கிரஸுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு பாஜக சுருண்டி தின்று கொண்டிருக்கிறது. சிஏஜி அந்த ஒரு விஷயம் 7.5 லட்சம் கோடி எங்க போச்சு? இவர் சொல்றார் அண்ணாமலை, திமுக தான் உண்மையான திருடர்கள் அப்படின்னா. கையாளப்பட்ட பணத்திற்கும் எங்களுக்கும், கையாளப்பட்ட பணத்திற்கும் கைப்பற்றப்பட்ட பணத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்படியே நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுக்குறாங்க. திருட என்னைக்கு உண்மையின் திருடை சொல்லிருக்கான். இது ஹவாலா சம்பந்தப்பட்ட பணம், மற்றபடி கணக்கில் இல்லாத பணம். ஏதோ ஒரு வகையில ஒரு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரு குரூப் இருக்கிறான். கையை வெட்ட, காலை வெட்ட, மூக்கை வெட்ட, வாயை வெட்ட குரூப் இருக்கிற மாதிரி பணத்தை கடத்தி கொண்டு போவதற்கும், மற்றபடி தங்கத்தை கடத்திட்டு போறதுக்கு, மற்றபடி ஒரு கொள்ளை அதுக்குன்னு ஒரு ரவுடி கும்பல் இருக்கான். அந்த அடிப்படையில சேர்ந்தவன்ட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்பிச்சவொடனே மாட்டிக்கிறாரு. இதான் வேற ஒண்ணு. அதுல என்ன, நெல்லை எக்ஸ்பிரஸ்ல மாட்டினது 4 கோடி. ஆமா, அதே நேரத்துல கோவைக்கு கடத்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது போயிருச்சு. அதுக்குள்ள நம்ம தேர்தல் பறக்கும் படை தூக்கிட்டாங்களே, லேட் பண்ணிட்டாங்களே. 8:10க்கு நெல்லை இது எக்ஸ்பிரஸ் 8:40க்கு தாம்பத்திரதான பிடிச்சிருக்கிறாங்க. அங்க செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே போலீஸார் அறிக்கை இது போன் அடிக்கிறாங்க. நெல்லை எக்ஸ்பிரஸ் மறைக்கிறாங்க. S7 அதுல உள்ள போய் பார்த்து கரெக்டா பிடிச்சிடுறாங்க. ரைட்டு, ஓகே. இது எவ்வாறு கசிந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வகையில பாஜக மாட்டிக்கிச்சு. இப்போ உங்களுக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான். அதுதான் உண்மையை உள்ள. திமுக உண்மையான திருடன் கிடையாது. இது யார் போட்டு கொடுத்தது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. புரியுதா? இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸ்மக்லிங்கு, மற்றபடி கடத்தல், மற்றபடி ஆளை வெட்டுறது, அதை வெட்டுறது, இதெல்லாம் காமன் டைப். இது அண்ணாமலைக்கு தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. சமாளிப்பு கேசன் பண்ற. அதாவது கைப்பற்ற பணம் உரிய பணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க? நயினார் நாகேந்திரத்தை
கையை காட்ட போறாங்க, வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அவரு கேட்டா எனக்கு இல்லைன்னு சொல்ல போறாங்க. தெரிஞ்ச உண்மைதான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கைப்பற்றப்பட படத்தை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? ஒரு பாஜக தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அழகு அண்ணாமலை பேசுவதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமாளிப்பு கேசுறாக இருந்தாலும் சரி, உண்மை தெரிஞ்சு போச்சு. நெல்லை, கன்னியாகுமரி, மற்றபடி வந்து இருக்கக்கூடிய தென்காசி, ஏன்னா கோவை, எங்கெங்கு பாஜக வந்து வேட்பாளர் நிறுத்திருக்கு அங்க எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் அப்படி உருண்டுகிட்டே இருக்கு. அதுவும் ஒரு ஒரு 2-4 வாரமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தானே. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே அது கசிந்த விஷயம் தான். தேர்தல் தேதி அறிவிக்க பின்னால ஃபுல்லா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு சுத்தமாவே மாட்டிருக்கு. எல்லா கட்சியும் செய்யக்கூடிய விஷயம் என்ன ஒண்ணு, திருட தெரிந்தவனுக்கு இவனுக்கு ஒழிக்க தெரியல. பாஜகவுக்கு அதான் விஷயம். திருடுவது பெரியதில்லை, ஒழிப்பதான் பெரியது. ஆமா, இதுல வந்து திமுக கான்செப்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படிங்கிறது கண்கூட தெரிந்த விஷயம். கண்டுபிடிக்க முடிகிறதா? எல்லாத்துக்கும் ஒரு திறமை வேணும். அரசியல் பண்றதுக்கு ஒரு திறமை வேணும், திருடுறதுக்கு ஒரு திறமை வேணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும், திருட்டைய ஒரு சமாச்சாரத்தை ஒழிப்பதற்கு மறைத்து வைப்பதற்கு ஒரு திறமை வேணும். அந்த திறமை உங்கள்கிட்ட இல்லை. என்ன, தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமானது போல இன்னைக்கு 4 கோடி ரூபாய் நைனா நாகேந்திரனுடைய பணம் வந்து வெட்ட வெளிச்சமாக அவரு சொல்றாரு, எனது இல்லைங்கிறாரு. ஆமா, சட்டப்படி பிரச்சனை வரக்கூடிய சமயத்தை அவங்க என்ன பண்ண போறாங்க? இவர் தான் அப்படின்னு கணக்கு காட்டி கையை காட்டி விட்டுருவாங்க, வாக்குவோம். நான் இல்லைங்க போறாரு. அப்புறம் ஆதாரம் இல்லை காக்க சமயத்துல அவங்க கையை காட்டுவாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து ஒரு வழக்குக்கு ஒப்பு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் வந்து ஒரு அமௌண்ட், ஒரு கமிஷன் கொடுத்து அவளை வந்து நீ கடத்தி கொண்டு போய் குறிப்பிட்ட இடத்துல கொடுத்துட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். இது வந்து ஏகப்பட்ட கட்சியில் நடந்துட்ட விஷயம். இது என்ன ஒண்ணு விஷயம், திருட தெரிந்தவனுக்கு ஒழிக்க தெரியுது, அவ்வளவுதான். இது வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பேசியிருக்கிறார் கோயம்புத்தூர் பேட்டியில. திமுக வந்து ஒரு கார்பரேட் கட்சி, மற்றபடி வந்து உண்மையான திருடர்கள் திமுக காரர்கள் தான். ஏன் நீங்க திருடலையா? நண்பர்கள் கொடுத்து உதவுகிறார்கள். 6 லட்சம் ஒரு மாசத்துக்கு 6 லட்சம், ஏதோ ஒரு மாசம் கொடுப்பான், 2 மாசம் கொடுப்பான். எத்தனை மாசம் கொடுத்துருவோம்? அண்ணாமலையை பார்த்து நான் கேட்கிறேன். அது ஒண்ணு பத்தாதான். ரஃபேல் வாட்சிக்கு பில்லு காமிச்சிங்க, ஒரு பில்லு. ஆமா, அது வந்து திருட்டுத்தனம் இல்லையா? இவன் காமிச்சிங்க, அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு திருட்டுத்தனம், புரியுதா? இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது அண்ணாமலை, புரிஞ்சா? இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். மாட்டியாச்சு, உண்மை தெரிஞ்சாச்சு, பப்ளிக் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவரு அந்த ஏபி முருகானந்தம்ங்கிற வட்டியை செக் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக வந்து செக் பண்ணக்கூடிய போலீஸ்காரர்களே தேர்தலுக்கு அந்த படையை மிரட்டுறாரு. ஆயில் உள்ளவரை உங்களை வந்து கோர்ட்டுக்கு அலைய விடக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு படிய மிரட்டுறாரு. பார்த்து செக் பண்ணிக்கப்பா சொல்ல வேண்டியது. அந்த தைரியமே இல்லை. அதுதான் உண்மை, புரியுச்சா? அதாவது சமாளிப்பு பேசக்கூடாது. ஆமா, உண்மையான திருடர்கள் யாருன்னா இன்னைக்கு பாஜகவினர் தான். ஆமா, இன்னும் சொல்ல போனா சட்டப்படியான திருடர்கள். திமுக காரன் தேடி இருக்கான், அதை விடுங்க, ஒன்றும் பெரிய நம்ம மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா கண்டுபிடிக்க முடிந்ததா? நாமளை பார்த்து நான் கேட்கிறேன், திமுக காரன் திருடர்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியுதா? நீங்க சட்டப்படியே திருடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா? சாதாரணமா திருடுறதுக்கும் சட்டப்படி திருடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு ஃபைன் அப்படிங்கிற ஒரு போடுற போதுல போலீஸ்காரர் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு ஊழல்ங்கிற கான்செப்ட்னா இது 1000 ரூபாய் பில்லு, ஆமா பார்த்துப்பா கொஞ்சம் பார்த்துக்கூட அப்படின்னப்ப 1500, அதில் 500 திருடிடுவாரு. 1000 ரூபாய் வந்து ஏதோ ஒரு ஆபீசர் போட்டுருவாரு, முடிஞ்சு போச்சு. என்ன சட்டப்படி வந்து அவர் 500 ரூபாய் திருடிட்டாருன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு போறது 1000. ஆனா நீங்க அப்படி இல்லையா? தேர்தல் பத்திரங்கிற அளவுல எந்த அளவுக்கு 9000 கோடி திருடிட்டீங்களோ அது அப்படி அப்படியே மாட்டிக்கிச்சு. சட்டப்படியான திருடர்கள் திமுக காரர்கள், ஓகே திருடர்கள், ஆனா நீங்க சட்டப்படியான திருடர்கள். ஆமா, அது ஒத்துக்கிட்டு ஆகணும், வேற வழியே கிடையாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்மள, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, புரியுதா? நீங்க பேட்டி கொடுத்த உடனே மோடி மறைச்சிருவாங்களா? அதெல்லாம் எந்த வழியில மறைக்கவே முடியாது. என்ன, திமுக வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம், அது நிறுவனம் இல்லை, அது அப்புறம். ஆனா ஒண்ணு மட்டும் முடியும், சட்டப்படியான திருடர்கள் பாஜகவில் அதிகமாக இருந்து விட்டார்கள். ஆமா, A to Z அப்படிங்கிறது ஆதாரம் இருக்க, தேர்தல் பத்திரம், ஆமா எலக்ட்ரோ பாண்ட் ஒன்னே போதும் அப்படிங்கிறத பகிரங்கமான ஒன்று.
இனிமேலும் வந்து சமாளிபிகேஷன் பண்ண அப்படின்னா கட்டாயமா அது என்னங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுருவாங்க. பொய்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால அதோட விட்டுருங்க. இன்னும் என்னென்ன மாட்ட போதும் மாட்டிக்கிட்டு இருக்கட்டும். கடைசி என்ன பண்ண போறேன், ஆதாரம் இல்லை, அவர்கள் காசை வாங்கி கொண்டு பேசுகிறார்கள் கூட ஏதோ ஒரு பேட்டி கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, உண்மையான திருடர்கள் யார் என்பது, அதுவும் சட்டப்படியான திருடர்கள் யார் என்பது வந்து கன்ஃபார்ம். அதுல மாற்று கருத்தே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அது சம்பந்தமா வந்து கட்டாயமாக ஆமா, இந்த இந்தியாவை விட்டு பாஜக விரட்ட போகிறார்கள் என்பதான் பகிரங்கமான. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.